ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். வாங்க பார்க்கலாம். நைட்டு பார்த்திங்கனாக்கா நைட்டு இப்போ ஒரு 10 மணி இருக்கும். வீட்டில் எல்லா பெரியவங்களும் சேர்ந்து காயெலாம் நறுக்கிட்டு இருக்காங்க. செமையாக காலைல சாப்பாடுக்கு காலைல டிஃபன் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான சாப்பாட்டுக்கான காய்கறி சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நறுக்கிட்டு இருக்காங்க. அத்தை பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம். நைட்டு ஹோமங்கள்லாம் செஞ்சுப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலில் தூக்கம் வந்துச்சு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம், எந்த பயமுமே இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லுமே நல்லா ஊரையும் தூங்காமல் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்கோம். இது பிரேமா, அப்புறம் இது பத்மினி அண்ணி, என் அண்ணனோட ஒய்ஃப் தான் எல்லோரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதே போல் கும்பாபிஷேகம் திருவிழா இந்த மாதிரினா பார்த்தீங்கன்னாக்கா கட் அவுட் இந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க கட் அவுட் வைக்கிறதுலாம். ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் அதே போல் அந்த வளையல் பாசி விளையாட்டு ஜாமான் அந்த விற்பாங்கள்ல, அவங்களோட இது எல்லாமே நைட்டே வந்துட்டாங்க. பாருங்கள், அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க நிறையா பேர். ஸோ நிறையா பலூன் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, காரு வளையல் இந்த மாதிரி கடை எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் கோயிலில் எப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து வந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு தூங்கிடுவோம். காலைல எழுந்திரிச்சு சூப்பராக கும்பாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சூப்பராக கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த ஹோமம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால எல்லா கும்பம் அந்த கலசம் அதெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கனாக்கா அந்த முளைப்பாரி எல்லாரும் கொண்டு வந்ததெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக வளர்ந்து இருந்தது. இதுதான் எங்கள் ஊர் கோயில் முத்துமாரியம்மன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அலங்காரங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்காக வெயிட்டிங் எல்லோரும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து இப்போ பிரசாதம் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ சூப்பராக பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா அவல் நட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹோமம் செஞ்ச இடத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த சைடும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கும் வர்றோம். இப்போ நைட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 10:30 இருக்கும். நல்லா பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே செம டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட பொங்கல் வாழை இலையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இதை போய் பிரசாதத்தை காமிச்சுக்குவோம். பிரசாத் இதை போய் அம்மா கிட்ட கொடுக்குறேன். இப்படி நம்ம எல்லாம் போகிறோம். வாங்க ஃப்ரீ சமையல் ஊரே தூங்கும் அமைதியான நேரம். ஆனால் நாங்கள் மட்டும் நடுவீதியில் போய் கொண்டிருக்கிறோம். போகும் பாதை தான் தெரியவில்லை, போகும் இடமும் தெரியவில்லை. பாதை மட்டும் நீண்டு கொண்டே இருக்கிறது.